கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். டைம் வித் கிளெமெண்டோடு நேரம் என்கிற தொடரிலே ஞாயிற்றுக்கிழமை தோறும் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள எத்தனித்திருக்கிறேன். இது என்னுடைய யூடியூப் சேனல் கிளெமெண்ட் வேதநாயகம் என்கிற சேனலிலே அதை ஒளிபரப்ப நான் எத்தனித்திருக்கிறேன். என்னுடைய நிகழ்ச்சி, என்னுடைய செய்தி, நான் பேசப்போகிற சத்தியம் உங்கள் யாவருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்தால் இதை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு, மற்றவர்களோடு இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நிச்சயமாய் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்பது கிடையாது, அது கட்டாயம் அல்ல. ஏனென்றால் என்னுடைய செய்தி பெரிய கூட்டத்தை பிரியப்படுத்துகிற செய்தியாக இராது என்பதையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இது வேதத்துக்கு முரண்பட்ட செய்தியாகவும் அல்லவென்றால் சத்திய வேதத்துக்கு அப்பாற்பட்ட செய்தியாகவும் இது இராது. அதையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம், நீங்கள் கேட்கலாம். சாதாரணமாய் ஒரு கடைக்கு செல்லும் பொழுது ஒரு பொருளை வாங்க போகிறோம். கடைக்காரணத்தில் கேட்குறோம், எப்பா இந்த பொருள் எப்படி வாங்கலாமா, நல்ல பொருளா? கடைக்காரன் சொல்கிறான், சார் இதுதான் ஃபாஸ்ட் மூவிங் சார், எல்லாருமே இதை தான் வாங்குகிறாங்க, யார் வந்தாலும் இந்த பொருளை தான் கேட்குறாங்க. இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்திலும் நிகழ்ச்சிகளும் பாடல்களும் இப்படி ஆகிப்போச்சு. 1 மில்லியன் வியூவர்ஸ் இருக்கிறாங்க, இதை அத்தனை பேர் பார்த்துருக்குறாங்க, அதனால் நானும் பார்க்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. ஆனால் என்னுடைய நிகழ்ச்சி அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறேன். என்னுடைய பாடல்களும் கம்பெனிஸ்க்கு கொடுத்த பாடல்கள் 1 மில்லியன் வியூவர்ஸை தாண்டி இருக்கு. அதனாலே அந்த பாடல்களை மாத்திரம்தான் மக்கள் பார்க்க வேண்டும். அந்த பார்வையாளர்களுடைய அடிப்படையிலே அந்த பாடல்கள் சிறந்த பாடல்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிரயோஜனமாக இருக்குமே என்றால், பயனுள்ளதாக இருக்குமே என்றால், விருப்பமாக இருக்குமே என்றால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலாம். அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாம் மீண்டும் சந்திப்போம்.